ஒரு தலைவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழகமும் இன்றைக்கு ஆர்ப்பரித்து எழுந்து அந்த தலைவருக்கு தங்களுடைய மரியாதையை இன்றைக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? வெறுமனே ஒரு தலைவருக்கு எந்த மக்களும் தங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் செலுத்த மாட்டார்கள். கடந்த காலத்திலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 70 காலகட்டங்களிலே தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது முதன்முறையாக கண்ணொளி திட்டம் வழங்கினார். அதைத் தொடர்ந்து பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டத்தை தொடங்கினார். தொடர்ந்து அவருடைய ஆட்சி காலங்களிலே குடிசை மாற்று வாரியம் ஒன்று அமைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குடிசைகளை எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகளாக அன்றைக்கு மாற்றி காட்டினார். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்த பிறகு கை ரிக்ஷாவை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷாவை வழங்கினார். இப்படி இன்றைக்கு வரைக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியிலும் சரி, நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்களுடைய ஆட்சியிலும் சரி, காலை உணவு வழங்குவது மாணவர்களுக்கு என்கிற அந்த முடிவை எடுத்து அறிவித்த பிறகு இன்றைக்கு தமிழகத்தில் ஏறத்தாழ 20 லட்சம் மாணவர்கள் அந்த நல் வாய்ப்பை பெற்றது மட்டுமில்லாமல் இன்றைக்கு தங்களுடைய கல்விக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான அனைத்து அடிப்படைகளையும் இன்றைக்கு செய்திருக்கிறார். நான் ஒரு முறை முதல்வர் அவர்களை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்தேன். ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே இடைநிற்றல், கல்வி செல்லும் பொழுது இடைநிற்றல் மிக அதிகமாக இன்றைக்கு காணப்படுகிறது. இதற்கு ஒரு வழிவகை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்தை, ஒரு கடிதத்தை நான் கொடுத்தேன். அதற்கு பிறகு மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தேன். அதற்கு பிறகு 21 கொடுக்கப்பட்ட அந்த கடிதம் அதற்கு பிறகு 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தால் இன்றைக்கு புள்ளி விவரம் சொல்கிறது, ஏறத்தாழ 100க்கு 100 பள்ளியிலே அத்துணை குழந்தைகளையும் சேர்க்கப்படுகிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதிலே இடைநிற்றலும் இல்லை. தொடர்ந்து அவர்கள் அடுத்த கட்ட நகர்வதற்கான அத்துணை பணிகளையும் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற இந்த நிலையிலே ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் மக்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு 3 விழுக்காடை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் 2009 வழங்கினார். அதை எதிர்த்து சில பேர் வழக்கு மன்றம் சென்றார்கள். அது உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது. உச்ச நீதிமன்றத்திலே கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கலைஞர் அவர்கள் வழங்கிய அந்த உள்ளிட ஒதுக்கீடு செல்லும். அப்படி அந்த உள்ளிட ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற அந்த தீர்ப்பையும் வழங்கி இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலேயும் பட்டியலின மக்கள் மத்தியிலேயும் வகைப்பாடு, அவர்களிடம் சில தரவுகளை சேகரித்து அவர்களை கிளாசிபிகேஷன் செய்ய வேண்டும். இதிலே உண்மையிலே யார் பின்தங்கியவர்கள் என்று தெரிந்து அதற்குரிய வகையிலே அவர்களுக்கு அந்தந்த சதவீதத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் மிக சமீபத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் அந்த காங்கிரஸ் ஆட்சியில் அதற்கான குழுவை அமைத்து அதற்கான எல்லாமே செய்து இன்றைக்கு அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். இங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசிடம் அதிகாரம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றையும் ஒன்றிய அரசிடம் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இங்கே தமிழக மக்கள் ஒரு
ஒரு இன்ச் அளவு கூட முன்னேற விடாமல் பார்த்து கொள்வதிலே அந்த ஆதிக்க ஆரியர்கள் இன்றைக்கு மிக கவனத்தோடு தமிழகத்துக்கு அத்துணையும் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். வழங்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை, எல்லா வகையிலும் வழங்கவில்லை. மிக நாசுக்காக தொடர்ந்து இந்தியை புகுத்தி கொண்டே இருக்கிறார்கள். தேவையில்லாமல் மும்மொழி திட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். பாவம், அவர்களுக்கு நம்முடைய வரலாறு தெரியாது போலும். 38 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தமிழகம் எப்படிப்பட்ட மொழிக்காக உயிரை தியாகம் செய்த அந்த வரலாறை மறந்து விட்டவர்களாகவோ அல்லது தெரியாமல் போனவர்களாகவோ தான் இன்றைக்கு ஒன்றிய அரசிலே இருப்பவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், தமிழக மக்கள் இன்றைக்கு தங்களை ஒரு பாதுகாப்பான சூழலிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்கிறார்கள். தளபதி அவர்கள் இருக்கிற வரை, இளம் தலைவர் உதயா அவர்கள் இருக்கிற வரை இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் ஒன்றும் அசைக்க முடியாது. மரியாதைக்குரிய உதயா அவர்கள் என்ன சொன்னார்கள்? தமிழ்நாட்டிலே ஏற்றத்தாவை நான் ஒழித்தே தீருவேன் என்று சொன்னார். அதை மாற்றி சொன்னார், சனாதானத்தை ஒழித்தே தீருவேன் என்று சொன்னார். சனாதானம் என்ன? ஏற்றத்தாழ்வு. அதை ஒழித்தே தீருவேன் என்று சொன்னார். வடநாட்டிலே இருக்கிறவர்கள் எல்லாம் கொக்கரித்தார்கள். தலையை கொண்டு வா என்று சொன்னார்கள். இன்றைக்கு என்ன ஆயிற்று? சிந்தித்து பாருங்கள் தோழர்களே. இவர்கள் என்ன கொக்கரித்தாலும் சரி, இன்னும் எந்த எல்லைக்கு போனாலும் சரி, தமிழ்நாடுதான் தமிழகத்தினுடைய இறையாண்மையை பாதுகாக்க தன்னுடைய முதல் அடியை இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கிறது. கடந்த காலத்திலே அண்ணா அவர்கள் ஆட்சியிலே இருக்கும்போது 3 விஷயங்களை செய்தார். இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நமக்கு அடித்தளம். ஒன்று, சுயமரியாதை திருமணங்கள் எல்லாம் சட்டப்படி செல்லும் என்று சொன்னார். 2, தமிழகத்துக்கு தமிழ்நாடு என்று பெயரை சூட்டினார். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் செய்த அந்த அடித்தளம் தான் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது. ஆக அந்த வகையிலே தமிழ்நாட்டை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. அப்படி அசைத்தாலும் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் உங்கள் பின்னால் நிற்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதி கூறி, நீங்கள் உள்ளிட ஒதுக்கீடுக்காக உச்ச நீதிமன்றத்திலே ஒரு நல்ல வழக்கறிஞரை வைத்து, சேகர் நாப்தே என்கிற ஒரு சிறப்பான வழக்கறிஞரை வைத்து அந்த வழக்கில் எங்களை வெற்றி பெற வைத்ததற்காக இந்த நேரத்திலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு, அவர்களுடைய நாளைக்கு வர இருக்கிற அந்த பிறந்த நாளிலே அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இந்த தமிழகம் உங்கள் பின்னால் நிற்கிறது. நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு தமிழக மக்கள் தலை வணங்குவார்கள், உங்கள் பின்னால் நிற்பார்கள் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.